டேய் என்னடா சீரியல்ஸ் எடுக்குறீங்க இப்பல்லாம்? சும்மா சேனல மாத்தும்போது ஒரு 5 நிமிஷம் கூட அத உட்காந்து பார்க்க முடியல. அந்த அளவு கிரிஞ்சா இருக்கு. இந்த கிரிஞ்சுக்கு இன்ஸ்டால ஒரு 10 ரீல்ஸ் வேற. இந்த 90ஸ் பீரியட்ல வந்த சீரியல்ஸ்லாம் சும்மா தீயா இருக்கும். அதுவும் இந்த ஹிந்திலேருந்து தமிழ்ல டப் பண்ணி போடுவானுங்க. பாலிமர்லயும், ஜீ தமிழ்லயும் மெயினா. விஜய் டிவில கூட நெறைய தமிழ் டப்டு சீரியல்ஸ் இருக்கும். பார்க்கவே அவ்ளோ லவ்லியா இருக்கும். அப்ப பார்த்தது மட்டும் இல்லாம, மறுநாள் அத ரீடெலிகாஸ்ட் பண்ணா கூட டைம ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க தோணும். இந்த வீடியோல நான் எனக்கு புடிச்ச சில 90s சீரியல் பத்தி தான் பேச போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சீரியல எத்தன பேர் பார்த்திருக்கீங்க? இந்த சீரியல் பேரு சின்ன மருமகள். அதாவது ஹிந்தில சோட்டி பஹுன்னு ரிலீஸ் ஆன சீரியல ஜீ தமிழ்ல டப் பண்ணி சின்ன மருமகள்னு 6:30 பிஎம் ஸ்லாட்டுக்கு போடுவானுங்க. டக்கு டக்குன்னு டியூஷன் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அரக்க பறக்க வந்து இந்த சீரியல்ல நான் உட்காருவேன். தேவா, ராதிகா, விஷாக்கான்னு 3 பேர வச்சு தான் இந்த சீரியலே. இந்த தேவா, ராதிகா எப்ப சேருவாங்க? இந்த தேவா, ராதிகாவோட லவ் சீன்ஸ்லாம் எப்போ வரும்னு ஆவலோட உட்காந்து பார்த்த காலம் அது. பாலிமர்ல டெலிகாஸ்ட் ஆன இந்த சீரியலுக்கும், இந்த சீரியலோட இன்ட்ரோடக்ஷன் சாங்குக்கும் ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. ஹாய். ஹாய். இந்த சீரியலோட டைட்டிலே ஒரு கவிதை மாதிரி இருக்கும். படே அச்சே லகதே ஹேன்னு ஒரு ஹிந்தி சீரியலோட டப்டு வெர்ஷன் தான் இந்த உள்ளம்குள்ளே போகுதடா. பாலிமர்ல 7 பிஎம் ஸ்லாட்ல இந்த சீரியல் ஒளிபரப்பாகும். 10 o'clock மறுபடியுமே ரீ ஒளிபரப்பாகும். அது இல்லாம அடுத்த நாள் 1 மணிக்கு மறுபடியும் ரீ ஒளிபரப்பு பண்ணுவாங்க. இந்த சீரியல்ல எனக்கு பிடிச்சதே இந்த சீரியலோட தீம் தான். ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ்குள்ள 2 பேர் என்டர் ஆகி அவங்களுக்குள்ள எப்படி காதல் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பர்னிங்கா மலருது, எப்படி பத்திக்குது, அப்புறம் அவங்க என்ன அப்டக்கல்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றதான் கதை. விஜய் டிவில என்னதான் இப்போ நிறைய சீரியல்ஸ் வந்தாலும் இந்த சீரியல் கிரியேட் பண்ண இம்பாக்ட எந்த சீரியலுமே இது வரைக்கும் கிரியேட் பண்ணல. இந்த சீரியலோட பிஜிஎம் தான் அந்த காலத்துல நிறைய பேரோட ரிங்டோன். ஏன் இப்பவே கொஞ்சம் பேர் ரிங்டோனா வச்சு சுத்திட்டு தான் இருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடே 8:30 பிஎம்னாலே சரவணன் மீனாட்சி தான். திருவானியூர் பையனுக்கும் கல்லடக்குறிச்சி பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு காதல் கதையா தான் இந்த சீரியல் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா போக போக இந்த சீரியல்லயே முழுகிட்டாங்க. எந்த அளவுக்கு இந்த சீரியல்ல முழுகுனாங்கன்னா, இந்த சீரியல்ல நடிச்ச செந்திலும் ஸ்ரீஜாவும் நிஜமாலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த சீரியலையே பார்த்தாங்க. ஆனா அதுல நடந்த நல்ல விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேருமே நிஜமாவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டாங்க. அந்த டைம்லலாம் எல்லாரோட ஃபேவரட் பேருமே சரவணன் மீனாட்சியில நடிச்ச செந்தில் ஸ்ரீஜா தான். இந்த சீரியல்ல ரசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ரசிக்கிற மாதிரியான சீன் ப்ரப்போசல் சீன் தான். ஹிந்தி டப்டு சீரியல்லே இது ஒரு பெஸ்டான சீரியல். இந்த சீரியலோட பேரு இத தமிழ்ல விஜய் டிவில டப் பண்ணி மாய மோகினின்னு ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்த சூப்பர் நேச்சுரல் கதையிலேயே எனக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்ச கதை. ஒரு நிறைவேறாத ஆன்மாவுடைய ஆக்ரோஷமான காதலை ரொம்ப த்ரில்லிங்காக காமிச்சிருப்பாங்க. ராஜ்வீர், பவித்ரா, சௌதாமினி, மோகினின்னு இன்னும் இந்த சீரியலுடைய கதாபாத்திரங்கள் பேர்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த வீடியோட கண்டினியூஷன் என்னோட அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.